இந்த பதிவில் நம்ம கொடிவேரி அணைக்கட்டை பற்றி பார்க்க போகிறோம். கொடிவேரி அணைக்கட்டு நிறைய பேர் போயிருப்பீங்க. இன்னும் நிறைய பேர் வந்து கொடிவேரி அணைக்கட்டுக்கு போகாமல் இருப்பீங்க. ஏன்னா திருப்பூருக்கு பக்கத்தில், ஈரோடுக்கு பக்கத்தில், சத்தியமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் இந்த கொடிவேரி அணைக்கு போயிருக்க மாட்டீங்க. குடும்பத்தோடு போகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம். அதாவது ஒரு வார விடுமுறை நாளில் நீங்கள் போயிட்டு நல்ல ஒரு குளியல் போட்டு வர்றதுக்கான ஒரு சிறந்த இடமா வந்து கொடிவேரி அணைக்கட்டு இருக்கும். இதோட சிறப்பம்சம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, செயற்கையா கட்டப்பட்ட அணையில அருவி மாதிரி அமைப்பு. இந்த அருவி மாதிரி அமைப்பு தான் எல்லாரும் வந்து குளிச்சு குத்தாட்டம் போடுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. நீங்களும் வார விடுமுறை நாட்கள்ல கொடிவேரி அணைக்கட்டுக்கு நீங்க போகலாம். போயிட்டு அங்க வந்து நீங்க குளிக்கிறதுக்கு நீங்க என்னென்ன தேவையோ ட்ரெஸ்ஸு, தேவையான ட்ரெஸ்ஸு, டவலு எல்லாம் எடுத்துட்டு போய் சின்ன பசங்க எல்லாரையுமே கூட்டு போய் குளிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம். இந்த அணைக்கட்டில் வேற முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே வந்து அங்கேயே அணைக்கட்டிலே வந்து உங்களுக்கு சுட சுட மீன் பிடிச்சி அப்படியே சூடாக வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அதையும் வந்து மீன் உணவுகள் வந்து அதிகமாக வீட்டில் சமைக்காதவங்க அங்கே போய் வந்து இதை நம்ம அனுபவிச்சுக்கலாம். அது போக வந்து சின்ன சின்ன கடைகள், அப்புறம் சாப்பாடு உணவு பண்டங்கள் விற்கிற கடைகள்லாம் வந்து நிறைய இருக்கும். ஸோ ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு என்னென்ன தேவையோ ஸோ அத்தனை அம்சங்களை வந்து நீங்கள் கொடிவேரி அணைக்கட்டில் பார்க்கலாம். அடுத்ததாக இந்த அணைக்கட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு பூங்கா மாதிரி ஒரு அமைப்பை வந்து அரசாங்கம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பூங்காவில் வந்து சிறுவர்கள் விளையாடுறது, ஸோ அந்த அமைப்புகள்லாம் இருக்குது. அது போக அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கொடிவேரி அணைக்கட்டு வந்து இப்போ இவ்வளோ ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது. இதோட வரலாற்று பின்புலம் அதுதான் வந்து முக்கியமான ஒரு அம்சம். இந்த வரலாற்று பின்புலம் வந்து அங்கே போனவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. வரலாற்று பின்புலம், இந்த அணையை எப்போ கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிபி 1125ஆம் ஆண்டில் ஒரு குறுநில மன்னர், அங்கே இருந்த ஒரு குறுநில மன்னர் ஊராளி செம்பவேட்டுவர் அப்படின்ற ஒரு மன்னர் வந்து இந்த அணையை கட்டியிருக்காரு. இந்த அணையை வந்து அவர் வந்து ஒன்றும் சாதாரணமாக கட்டிடல. இந்த அணையை கட்டினதுக்கு நிறைய போராட்டம் பண்ணியிருக்காரு. அது என்னங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்பயும் போல் நார்மலாக வந்து நம்ம பவானி ஆற்று, அதாவது எல்லா ஆறுல மாதிரி பவானி ஆற்றுலேயும் வந்து அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருந்திருக்கு. இந்த வெள்ளப்பெருக்குனால நிறைய மக்கள் உயிரிழந்துட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த தண்ணியை வந்து தேக்கி வைக்கிறதுக்கான வழிகள் இல்லை. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து அந்த மன்னர் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் இல்லையா? அதனால அவர் வந்து ஒரு நல்ல மனுஷனா வந்து ஒரு அணை வந்து நம்ம கட்டலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. அந்த கொடிவரி அப்படின்ற இடத்துல வந்து இப்போ வந்து அந்த ஊர் பேர் வந்து கொடிவேரி. முற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொடிவேலி, அதாவது அங்கே வந்து கொடிவேலி அப்படிங்கிற ஒரு தாவர இனம் வந்து அதிகமாக காணப்பட்டனால அந்த இடத்துக்கு பேர் கொடிவேலி. ஸோ அதுதான் பிற்காலத்தில் மருவி கொடிவேரி அப்படின்ற ஒரு பெயர் வந்துச்சுங்க. ஸோ அந்த இடத்துல அந்த மன்னர் வந்து அணையை கட்டலான்னு முடிவு பண்ணி அதற்கான பொருட்கள், ஸோ பாறைகளால தான் வந்து அப்போல்லாம் கட்ட முடியும். ஸோ பாறைகள் வந்து எங்கள் பக்கத்தில் வந்து கிடையாது, கொடிவேரி பக்கத்தில் பாறைகள் கிடையாது. ஸோ சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் வந்து வடக்கு பக்கமாக வந்து கம்பத்ராயன் மலை அப்படின்ற ஒரு மலை இருந்திருக்கு. ஸோ அங்கேருந்து வந்து பாறைகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அணையை கட்டுறதுக்கான சிற்பிகள், கட்டுமான தொழிலாளர்கள், அதுக்கு வந்து கல் ஒட்டர் அப்படின்ற ஒரு இனத்தவர்களை வந்து கர்நாடகா, ஒடிசா, ஆந்திர மாநிலங்கள்லேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த கல் வேலைப்பாடுகளில் வந்து ஒரு சிறப்பான வேலை செய்யக்கூடியவங்க. அதுக்கு பேர் தான் கல் ஒட்டர் அப்படின்ற ஒரு இனத்தவர்கள். ஸோ அவங்க வந்து வேலை பார்த்துருக்காங்க. ஸோ இந்த அணை வந்து கட்டுமான பணிகள் துவங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளில் வந்து கட்டுமான பணிகள் முடிவடைந்த பின்னாடி இங்கே தான் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்ட் ஆரம்பிக்குது. இங்கேருந்து வந்து மன்னருக்கு வந்து அணை கட்டி முடிச்சாச்சு, நீங்கள் வந்து திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு, ஒரு தகவல் வந்து அனுப்பப்படுது. தகவல் அனுப்பப்பட்ட பின்னாடி மன்னர் வந்து அங்கேருந்து கிளம்புறதுக்கான துரிதமான ஒரு வேலைகளில் இறங்குறாரு. அந்த ஒரு நேரத்தில் பவானி ஆற்றில் கடுமையான வெள்ளம் வந்து அந்த அணை முழுவதுமாக அடித்து செல்லப்படுது. ஸோ இது வந்து ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்டு விட்டது. ஸோ இதை வந்து மன்னர் வந்து ஒரு நல்ல அறிகுறியாக நினைக்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் என்ன பண்ணார், மறுபடியும் வந்து அணையை வந்து கட்டுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாரு. ஸோ அப்போ இருந்து ஒரு 1.5 ஆண்டு காலம் மறுபடியும் வேகமாக பணிகள்லாம் முடித்து மறுபடியும் அணை வந்து திறக்கிற நிலைமைக்கு வருது. ஸோ பயன்பாட்டுக்கு வர நிலைமையில் மன்னர் மறுபடியும் வந்து
மன்னருக்கு தகவல் அனுப்பினோடனே மன்னரும் வந்து திறந்து வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த வெள்ளம் வந்துச்சு இல்லையா, அதை விட ஒரு கடுமையான வெள்ளம் வந்து பவானி ஆற்றில் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அடித்து செல்லப்படுறாங்க. இதையும் வந்து மன்னர் வந்து ஒரு சாதாரண விஷயமா நினைக்கல. அவர் வந்து தன்னோட உள்ளார்ந்த ஒரு உணர்வு அப்படின்னு ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு, எனக்கு இந்த விஷயம் தெரியறதுனாலையும் நான் வர்றதா இருக்கிறதுனாலையும் தான் இந்த பிரச்சனைகளாக வருது அப்படின்னு சொல்லி ஒரு கடவுள் பக்கத்தில் இருந்த பண்ணாரி அம்மன், ஈஸ்வரர் அவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல எண்ணம் வைக்கல நம்ம திறந்து வைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு முடிவு அவராக பண்ணிக்கிட்டு, இனிமேல் இந்த அணைக்கு நான் வரமாட்டேன், இனிமேல் வந்து அந்த அணை பக்கமோ நானோ என் குடும்பத்தவர்களோ வரமாட்டோம், நீங்கள் வந்து அந்த அணை வந்து அடுத்து கட்டி முடிக்கப்பட்டுச்சுன்னா அந்த தகவல் கூட நீங்கள் எனக்கு தெரிவிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி மொத்தமாக விலகிடுறாரு. ஆனால் 3வது முறையாக 2 முறை முடிஞ்சு 3வது முறையாக அந்த அணையை கட்டுறதுக்கு மறுபடியும் உத்தரவு பிறப்பிக்கிறாரு. ஆனால் அந்த தகவல் மட்டும் அவருக்கு சேராத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ மறுபடியும் 3வது முறையாக கடின உழைப்பில் கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்த அணை தான் இப்போ இருக்கிற அந்த கொடிவேரி அணை. தொழில்நுட்ப ரீதியில் பார்த்தீங்கன்னா இந்த கொடிவேரி அணையில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பம்சம் இருக்குது. அதுதான் வந்து தன்னைத்தானே தூர்வாரி கொள்கிற ஒரு தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம நிறைய அணைகளில் வந்து கோடை காலங்களில், அப்புறம் வந்து தண்ணீர் இல்லாமல் வறண்டு போன காலங்களில் வந்து பொக்லேன் இயந்திரங்களை கொண்டு மனிதர்களை கொண்டு வந்து நம்ம வந்து உள்ளே இருக்க அந்த அணையில் தேங்கி கிடக்கிற மணல், அப்புறம் சேறு போன்ற அந்த குவியல்களை வந்து நம்ம வந்து அதை வந்து வெளியே எடுத்து அந்த இடத்த வந்து தூர்வாடுறோம், அதாவது அணையை வந்து தூர்வாடுறோம். அந்த காலத்தில் இந்த அணையை கட்டுறவங்க இதை விட ஒரு சிறப்பான ஒரு தொழில்நுட்பத்தை கையாண்டுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மணல் போக்கிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணைக்கு முன்னாடி அந்த தண்ணி சேர்ற அந்த நீர் தேக்கத்தில் வந்து ஒரு சுரங்கம் அமைச்சு அந்த சுரங்கம் வழியாக வந்து மணலும் சேரும் வந்து அந்த சுரங்கம் வழியாக வந்து எஸ்கேப் தப்பி சென்று அணைக்கு முன்புறமாக ஒரு 20 அடி தொலைவில் வந்து அணையை தாண்டி வந்து வெளியே வர்ற மாதிரி ஒரு அமைப்பு. ஸோ இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து கற்களால் வந்து ஜல்லடை போன்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வழியாக தண்ணீர் வந்து நமக்கு வந்து தப்பி செல்லாது, வெறும் மணலும் சேரும் மட்டும்தான் அது வழியாக போய் அணையில் வந்து தேங்கி நிற்காமல் அணையை விட்டு வெளியில் வந்து ஒரு நீர்ப்போக்கில் வந்து போடுற மாதிரி ஒரு அமைப்பு வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்த அணையோட முக்கியமான சிறப்பம்சம். இந்த மணல் போக்கிகளை கையாளுறதுக்கு பார்த்தீங்கன்னா கதவுகள் வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த கதவுகள் வந்து சங்கிலியால் கட்டப்பட்டு அதை வந்து நம்ம கரையிலேருந்தே வந்து இயக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து இங்கே இருக்குது. நீங்கள் வார விடுமுறை நாட்களில் போகிறதுக்கு ஒரு சிறந்த இடமா கொடிவேரி அணை கட்டிருக்கோம். நீங்கள் குடும்பத்தோடு போகலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுல் மூன் டிவிக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.